ஸ்டுடியோக்குள்ள ஒரு கிளைமேட் சேஞ்ச் பார்க்கலாமா? இப்போ நீங்க ஜிகர்தண்டா பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் வாசிக்கிற காட்டுவாசிகளோட அவங்க தான் பெரும்பாலும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழங்குடியினர் நிறைய யூஸ் பண்றது. இதுக்கும் வந்து இது மாதிரியே சவுண்ட் கிரியேட் ஆகுமே ஒழிஞ்சு இதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து லெதர் ஸ்டிக்கு. இதை டேப் பண்ணி இப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்டா ஒரு மென்டல் ஷிஃப்ட் அப்படின்னா நான் சிங்கிங் போல் சொல்லுவேன். அதை விட இது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இசைக்கும் சரி கலைக்கும் சரி எந்த வேறுபாடும் கிடையாது, டிஸ்கிரிமினேஷன்ஸ் எதுவும் இல்லை, அதுக்கு வந்து கண்ட்ரி இல்லை, அதுக்கு லாங்குவேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் இதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒயிட் மெட்டல், அப்புறம் ஒயிட் மெட்டல் இதுக்குள்ளே வந்து ஸ்டோன் இருக்குது, இதில் பண்ணியிருக்காங்க. அது வந்து அலாய் 5 மெட்டல் மெயினாக இருக்குது. டின், லெட், காப்பர், லிட்டில் பிட் ஆஃப் சில்வர், கோல்டு, மெர்க்யூரி இதெல்லாம் கலந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இதோடைய ப்ரொஃபஷனல் சிங்கிங் பவுல் தான். திபெத்தியன் பவுல்னு சொல்லுவாங்க, சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க, மெடிடேஷன் பவுல்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் வாங்குறாங்க, பட் அது கரெக்டா யூஸ் பண்ண தெரியல, ரைட்? ஸோ இது ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது அதை ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்ற மாதிரி போல வாங்கணும். அதை சூஸ் பண்றதே ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம இதை வாங்கும்போது நமக்கு அந்த கடைக்காரங்க வந்து நமக்கு பவுல் யூஸ் பண்ணி காட்டும்போது சவுண்ட் வந்து நல்லா வரும். எப்படின்னா அவங்க அந்த ஸ்டிக்கை நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் அவங்க அதுக்கு பழக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுனால, அதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து நான் பர்சனலாக பார்த்ததும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்ததும், எல்லாருக்கும் எல்லா பவுலும் வந்து ஒர்க் ஆகிறதில்ல. அவங்களோட எனர்ஜிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஃப்ரீக்வன்சிஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பவுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து சிலது நல்லா ரெசனேட் ஆகும், சிலது கம்மியாக தான் ரெசனேட் ஆகும். அப்போ நம்ம வந்து அவங்க கிட்டே பார்க்க அழகாக இருக்க பவுல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டாங்களே. எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது வந்து லெதர் ஸ்டிக்கு. இதை டேப் பண்ணி இன்னொரு ஆரம் இல்லை, இன்னும் இருக்கு, இன்னும் முடியல. இதனால இதை ஹோல்ட் பண்ணும்போது வந்து நம்ம இப்படி வச்சிடக்கூடாது. இப்படி வச்சோன்னா வந்து அந்த 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 வைப்ரேஷன் நம்ம அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்படி வைக்கும்போது அதோட சவுண்ட் இன்னும் நீட்ஸி ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு இது வரல. இந்த விளிம்பில் நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது.